ரொம்ப ஈஸியாக முறுக்கு செய்ய இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற முறுக்கு ரொம்ப சுவையாகவும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் சமையல் கற்றுக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ முறுக்கு செய்கிறதுக்கு 4 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்சது, கடையில் வாங்கின மாவு எது இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மாவை இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி லேசாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, அதையும் அரைச்சி சேர்த்துருக்கேன். இது நல்லா சலிச்சிட்டு கப்பி எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாவை உங்கள் கைகளால் அந்த வெண்ணெயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா உங்கள் கைகளால் நல்லா விரசி எடுங்க. இதில் நம்ம உப்பு சேர்க்கலங்க. உப்பு எப்போ சேர்க்கணும்னு பின்னாடி சொல்கிறேன். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாவுக்கு தேவையான தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி உங்கள் கைகளால் விரசி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் எப்படி மாவு பிசைவோமோ அது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் தொட்டு பார்த்தா இது போல் தெரியணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி முறுக்கு குழல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் இது போல் 5 கண் இருக்கிற அச்சு இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை செட் பண்ணிவிட்டு மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை ஈஸியாக முறுக்கு பிழிகிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கரண்டியை இது போல் பின் சைடு திருப்பிட்டு அதுக்கு மேலே முறுக்கு மாவை நீங்கள் லேசாக பிழிஞ்சிங்கன்னா அழகாக இது போல் விழுங்க. நல்லா இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முறுக்கை நம்ம எண்ணெயில் போடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த முறுக்கு ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக முறுக்கு சுட்டி எடுத்துடலாம். வரப்போகிற தீபாவளிக்கு இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு பாருங்கள். தீபாவளிக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா டக்குன்னு நீங்கள் இது போல் வீட்டில் இருக்கிற மாவு வச்சு ரொம்ப சுலபமாக முறுக்கு செஞ்சிடலாம். இந்த முறுக்கு ஐடியா, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது வகையில் பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த முறுக்கோட கலர் லேசாக மாறினதுக்கப்புறம் இது போல் திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த முறுக்கு கலர் மாறும்போது இந்த எண்ணெயோட சலசலப்பும் நல்லா அடங்கியிருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த முறுக்கு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, முறுக்கு செய்கிறது ரொம்ப சிம்பிள். நான் வீடியோவில் சொன்ன அளவுகளோட நீங்கள் முறுக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் 1 கப் அரிசி மாவு எடுத்தீங்கன்னா அதுக்கு 1/4 கப் வீதம் பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கோ. இந்த பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமாக, ரொம்ப குயிக்காக, டேஸ்டியான நல்லா மொறு மொறுன்னு முறுக்கு நம்ம 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிலா சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.